டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், என்டிடிவி ப்ராஃபிட்ஸ், என்பிசி டிவி 18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூன் 26 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணணும்னு பார்க்கலாம். சிஎட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க 400 crore. எதுலனா ஸ்ரீலங்கன் யூனிட்டான சிஎட் ஓடிஹெச் லங்கா ப்ரைவேட் லிமிட்டடில். அது மட்டும் இல்லாமல் 500 crore ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ த்ரோ அன்செக்யூர்டு என்சிடிஸ் மூலமாக, அதுவும் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமாக தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏர்லி ஜூலை 2025 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரேமன் ரியாலிட்டியோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மணி கண்ட்ரோலில் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் அனதர் 3 to 4 இயர்ஸ்க்கு வந்து இது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் இயர் 25 மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பெனி 2300 crore ஏர்ன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் 372 crore கிடச்சிருக்கு பிஃபோர் டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி புக்கிங்ஸ்லாம் இப்போ க்ரோ ஆகிட்டுருக்கு பை அரௌண்ட் 20% எவ்ரி இயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரேமன் ரியாலிட்டியோட சிஓ. ரேமன் ரியாலிட்டி டீமர்ஜர் ஆகிருக்கு. ஸோ ரேமன் குரூப்லேருந்து பிரிஞ்சு எப்போ லிஸ்ட் ஆக போகுதுன்னா July 1 லிஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சிஎல்எஸ்ஏ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் வந்து ரொம்ப have not moved much in past yearன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்ட் இயரில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஷேர் ப்ரைஸ் எங்கேயுமே போகலை, அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ குட் ரைஸ் ஆஃப்டர் இன் Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட். ஸோ 26 Q1 ரிசல்ட், ஃபஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்த பிறகு ஏறலாம் அப்படின்னு நினைக்கிறதா சொல்லியிருக்காங்க சிஎல்எஸ்ஏ. டியூ டு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் இன் கீ ஏரியாஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சிஎல்எஸ்ஏ வித் 14% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான டார்கெட் ப்ரைஸ் 1650. செபி ஃபைன் பண்ணியிருக்காங்க பிஎஸ்சியை 25 lakhக்கு. எதனாலன்னா அவங்க ப்ராப்பர் செக்ஸ் பண்ணலை. டு மேக் ஷூர் ஆல் த இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் சரியான நேரத்தில் சேம் டைமில் போய் சேரலன்னு சொல்லிட்டு 25 lakh ஃபைன் போட்டிருக்காங்க செபி ஆன் பிஎஸ்சி. JSW எனர்ஜி கம்பெனி சைன் பண்ணியிருக்காங்க 25-year டீல் வித் யாரோடனா NHPCயோட 300 megawatt பவருக்கான ஒரு இது சைன் பண்ணியிருக்காங்க டீல். எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா சோலார் அண்ட் விண்ட்லேருந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வில் பி ரெடி இன் 2 yearsனு சொல்லியிருக்காங்க. எங்கே பண்ண போகிறாங்கன்னா ராஜஸ்தான் அண்ட் ஆந்திர பிரதேஷில் பண்ண போகிறாங்க JSW எனர்ஜி. இந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த யூனிட்டுக்கு ₹3.49 per unit செட் பண்ணியிருக்காங்க பவர் ப்ரைஸ். JSWயோட டோட்டல் பவர் கெப்பாசிட்டி 29.9 gigawatt-ஆக இருக்குது. ஸோ 30 gigawatt பவர் அண்ட் 40 gigawatt பவராக 2030க்குள்ளே நாங்கள் ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க JSW எனர்ஜி. அது மட்டும் இல்லாமல் கார்பன் ஃப்ரீயாகவும் கொண்டு வருவோம் பை த இயர் 2050. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க 25,000 crore பை செல்லிங் ஷேர்ஸ் பிக் இன்வெஸ்டர்ஸ். ஸோ பிக் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஷேர்ஸை செல் பண்ணுறது மூலமாக ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் மெயினாக QIPயில். ஸோ ஃபஸ்ட் டைம் சின்ஸ் 2017 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அவங்களோட மெயின் கேபிட்டல் லெவலை இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ 11%ல் இருக்குது. ஸோ இது மூலமாக இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க இந்த ஃபண்ட் ரைஸ் மூலமாக. இந்த டீல் வந்து யார் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா 6 banks மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதில் கொட்டாக்கும் ஒன்று அண்ட் மார்கன் ஸ்டான்லியும் ஒருத்தவங்க. ஸோ இது வந்ததுன்னா இதுதான் பிக்கஸ்ட் QIP-யாக இருக்கும் இந்தியாவில். சாம்பவ் ஸ்டீல் டியூப்ஸ் IPO இன்றைக்கி 60% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஓப்பன் ஆச்சு IPO. அதிலே 60% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. IPOட டோட்டல் சைஸ் 540 crore. IPOட ப்ரைஸ் 77 to 82. 440 crore வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக வருது. 100 crore வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக வருது. மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரைஸ் 12% சொல்லியிருக்காங்க. அதாவது ரஃப்லி ₹10 above the IPO ப்ரைஸ். அதாவது 82 அப்பர் பேண்ட்னா 92 ஷோ ஆகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோலில். ஆஸ்க் ஆட்டோமேட்டிவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கிறதுக்கான ஒரு ஜாயின் வெஞ்சருக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யாரோடனா ஜாயின் வெஞ்சர் ஜெர்மனி ஸ்டீடி ஹோல்டிங் GmbHோட ஒரு ஜாயின் வெஞ்சர். ஸோ இவங்க ஆஸ்க் ஆட்டோமேட்டிவும் GmbHும் சேர்ந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சர் மட்டும் இல்லாமல் மார்க்கெட் செல் எல்லாமே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சன்ரூஃப் கண்ட்ரோல் கேபிள்ஸ் அண்ட் ஹெலிக்ஸ் கேபிள்ஸை
இது மெயினாக எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஜேபி மார்க்கெட் ரெண்டடுக்கு விட்டுருக்காங்க 1.16 lakh ஸ்கொயர் ஃபீட்டு. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் மும்பை பிகேசி ஏரியாவில் இருக்குது. ஸோ இதை ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க ஜேபி மார்கன். எவ்வளோக்குன்னா ஒரு மந்த்துக்கு 6.9 crore விட்டுருக்காங்க. இது வந்து மெயினாக நியூ பில்டிங் யார் டெவலப் பண்ணுறாங்கன்னா சுமிட்டோமோ ரியல்டி இந்தியா தான் இந்த நியூ பில்டிங்கை டெவலப் பண்ணுறாங்க. இது ஒரு ஜப்பானீஸ் கம்பெனி. ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் இப்போ லாஸஸ் ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. 204.14 crore. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர் வந்து பே பண்ண மறுத்துட்டதா சொல்கிறாங்க ஃபார் இபிஎம்சி கேஸ் அண்ட் ஸ்பாட் கேஸ். ஸோ இது எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ட்ராம்பே யூரியா பிளான்ட்டில் 2021 to 2022 and 2022 to 2023 2 years யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு சப்சிடரி தரதா சொல்லியிருந்தாங்க டிபார்ட்மெண்ட் ஃபெர்டிலைசர். இப்போ நான் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ்க்கு. ஸோ அந்த மணியை கெட் பேக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ சப்போஸ் அது எக்ஸ்பென்சஸ் வந்து அதுக்கு திரும்ப கொடுக்கலன்னா கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் லெவலில் ரொம்ப பாதிப்பு அடையும்னு சொல்லியிருக்காங்க ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். அதானி அண்ட் ரிலையன்ஸ் பார்ட்னர்ஷிப்போட வராங்க. அவங்களோட ஃபியூவல்ஸை செலக்டட் அவுட்லெட்ஸில் ஷேர் பண்ணிக்க போகிறதா சொல்லி, அதாவது அதானி பம்ப்ஸ் வந்து இனிமேல் செல் பண்ணலாம் ஜியோபிபி பெட்ரோல் அண்ட் டீசல். அதேமாரி ஜியோபிபி பம்ப்ஸும் அதானியோட சிஎன்ஜியை ஆஃபர் பண்ணலான்னு சொல்லி 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக கஸ்டமர்ஸ் வந்து கெட் பெட்டர் குவாலிட்டி ஃபியூவல்ஸ் லைக் பெட்ரோல் டீசல் அண்ட் சிஎன்ஜி எல்லாமே மோர் லொக்கேஷன்ஸில் ஈஸியாக அட் அஃபோர்டபுள் காஸ்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டது மூலமாக. கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க 4,801 crore கான்ட்ராக்ட் கோல் மைன் இன் ஜார்க்கண்டில் கிடச்சிருக்கு. ஸோ யார்கிட்டேருந்துன்னா பன்ஹரிதார் கோல் பிளாக் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இந்த கான்ட்ராக்ட் யார் கொடுத்துருக்காங்கன்னா பேட்ரட்டு வித்யுத் உத்பதான் நிகாம். ஸோ இவங்க வந்து ஜாயின்ட் கம்பெனி ஆஃப் என்டிபிசி அண்ட் ஜேபிவிஎன்எல். ஸோ இதோட ஜாயின்ட் கம்பெனி தான் இவங்க. ஸோ கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மேஜர் ப்ராஜெக்ட் கோல் மைனிங்லேருந்து கிடச்சிருக்கிறது. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியோட ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க 600 crore எக்ஸ்போர்ட் ஆர்டர். யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னா ரெயின்மெண்டல் ஜெர்மன் வெப்பன் மேக்கர் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் ஆர்டர் ஃபார் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சிடிஎஸ்எல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யாரோடனா ஐஐஎம் மும்பையோட 2 பேரும் சேர்ந்து ஒர்க் டுகெதர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆன் டேட்டா அனலிஸ்டிக் அண்ட் ரிசர்ச்சில். இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக அவங்க பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஹவ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அது மோர் ஐடியாஸ் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டமில் எப்படி கொண்டு வர போகிறதுன்னு 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட் மூலமாக. வோடஃபோன் ஐடியா ஒன்ஸ் பிக் லோன் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க 25,000 crore எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்களோட நெட்வொர்க்கை பெட்டராக ஆக்க முடியும், அவங்களோட கஸ்டமர்ஸை அவங்கக்கிட்டேருந்து வெளியில் போகாமல் பாதுகாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோன் வந்து 10 yearsக்கு யார் கொடுக்குறாங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. போத் இன் இந்தியா அண்ட் அதர் ஃபாரின் கரன்சிலையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க வோடஃபோன் ஐடியாவுக்கு எஸ்பிஐ. டாடா குரூப் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பிராண்டாக இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $30 billion கிராஸ் ஆகிருக்கு அவங்களோட வேல்யூ. ஸோ லீடிங் பிராண்ட் இன் இந்தியா 100 லிஸ்ட்டில் டாடா குரூப் தான் ஃபஸ்ட் இருக்குது. இன்ஃபோசிஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி வந்து செகண்ட் தேர்டில் இருக்குது. அதானி குரூப் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பேண்ட் 82% சொல்லியிருக்காங்க. ஜொமேட்டோவோட எட்டர்னல் வந்து 39th பிளேஸில் இருக்குது $1 billion வேல்யூவில். எல்ஐசி 4th பிளேஸில் இருக்குது 35% அப்புன்னு சொல்லியிருக்காங்க $13.6 billion வேல்யூவில். ஹெச்சிஎல் டெக் 5th பிளேஸ் 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு $8.9 billion. லாசன் அண்ட் டியூப்ரோ 9th பிளேஸில் $7.4 billion அப் 3% சொல்லியிருக்காங்க. மஹிந்திரா குரூப் 10th பிளேஸில் $7.2 billion 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு டியூ டு டெக் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஸ்ட்ராங் க்ரோத் இருக்கிறதுனால. ஸோ டோட்டல் பிராண்ட் வேல்யூ ஆஃப் டாப் 100 இந்தியன் பிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேல்யூனா $236.5 billion சொல்லியிருக்காங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பிளான் பண்ணுறாங்க ரைஸ் பண்ண போகிறதா சொல்லி 6,000 crore டெப்ட் அண்ட் ஈக்விட்டி மூலமாக தான் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பேங்க் டூ திஸ் டு மேக் தர் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்கராக ஆக்கிறதுக்காகவும் அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் தான் அது மெயினாக ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டிசைட் பண்ணியிருக்காங்க அவங்க அடிஷ்னல் 600 crore வந்து
மார்க்கெட் ரெகுலேட்டரான செபிக்கு செட்டில்மெண்ட் டீலாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ என்எஸ்சி அண்ட் செபி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. மார்ச் 2025லேருந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. சம் ஓல்டு ரெகுலேட்டரி இஷ்யூஸ் இருக்குது, ரீசால்விங் பெண்டிங் கேசஸ்லாம் இருக்குது. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு, அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த 600 crore. ஸோ என்எஸ்சி ஐபிஓ வரப்போது, அது வரத்துக்கு முன்னாடி இந்த பெண்டிங் கேசஸ் ரெகுலேட்டரி இஷ்யூஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் 600 crore அடிஷ்னலாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க செபிக்கு. டெக்ஸ்மாக்கோ ரயில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஒரு பிக் இன்டர்நேஷ்னல் ஆர்டர். அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா $62.24 million, அரௌண்ட் 535 crore சொல்லலாம். ஸோ யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னா காமால்ஸ்கோ எஸ்ஏ இன் கேமரூன். ஸோ அங்கேருந்து தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. 2 phases பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓவர் 24 months இது கம்ப்ளீட் செய்யப்படணும்னு சொல்லியிருக்காங்க டெக்ஸ்மாக்கோ ரயில். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.